அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். ஆஹ் நாங்க இன்னைக்கு எங்களோட முதலாவது பிசிக்ஸ் கிளாஸ்ல நாங்க சந்திக்கும் 28 போகுது. சரியா, கொஞ்சம் கதைக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாங்க தொடர்ந்து போவோம். சரி, கவனிங்க. நீங்களோட O லெவல் எக்ஸாம் முடிச்சிட்டு ஏ லெவல் படிக்கிறது பெரிய ஒரு கனவோட என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா எங்களோட சப்ஜெக்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஏன்னா எல்லாரும் விருப்பப்பட்டு கட்டாயம் அதுல கவனமா இருக்கணும். உங்களோட விருப்பத்தோட செலக்ட் பண்ணின துறையாக இந்த சயின்ஸ் இருக்கணும். வேற உங்கள்ட்ட அதாவது கட்டாயத்தின் பேர்ல திணிப்பின் காரணமாக நாங்க சயின்ஸ் எடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் மற்றவங்க என்னதான் வெளியிருந்து பேசினாலும் வெளியிருந்து யாரை ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்மளோட மைண்ட் செட் நாம எப்படி படிச்சோம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு எது என்ன இயலும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். வெளியாட்கள் யாருமே கதைச்சு என்ன செய்ய தேவையில்லாத, நம்மள இது பண்ண தேவையில்ல. அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்ப நீங்க எல்லாரும் விரும்பி எடுத்தன்ற அடிப்படையில நான் இந்த சயின்ஸ பத்தி சில விஷயங்கள நாங்க கதைச்சிட்டு, எங்கட சப்ஜெக்ட்டுக்குள்ள நாங்க வருவோம். சரியா? நான் இப்ப ஓவராலா எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே எங்கட சயின்ஸ பத்தியான, அதாவது பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பயோ சயின்ஸுக்கான சப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ற சம்பந்தமான உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு செமினார் மாதிரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி அது நடந்திருக்கும். அதுல எல்லாரும் கலந்து கொள்வீங்க. அது ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ல இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இருக்கிற துறையில், அதாவது எங்களோட ஓ லெவல் எக்ஸாம நாங்க முடிச்சிட்டு, இப்ப நாங்க செலக்ட் பண்ண ஏ லெவல் சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து நாங்க செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த பாடத்துல, எங்களுக்கு தெரியும் இருக்கிற சப்ஜெக்ட்ல கடினமான ஒரு பகுதி இது. உண்மைய சொல்லித்தான் நாங்க என்ன செய்யணும் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் படிச்சா எல்லாரும் இது பண்ணலாங்கிற மாதிரிலாம் இல்ல. அப்ப அதுல கவனமா இருக்கணும். இதுல என்னன்னா, இந்த ஓ லெவல் எக்ஸாம் சாரி ஓ லெவல் நாங்க படிக்கிற பேட்டர்னுக்கும், ஏ லெவல் படிக்கிற பேட்டர்னுக்கும் ஒரு வித்தியாசம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப சயின்ஸ் எடுத்த குட் ஃபீல்ட்ல இருக்கிற நீங்க என்னன்னா, எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க படிக்கிற காலத்துல தான் ஓ லெவல பொறுத்தவரையில வெறும் ஒரு ஒரு வீக்ல படிச்சா மட்டும் போதும். இப்ப நாங்க எங்களோட வகுப்பறையில இருந்து நாங்க படிப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா நான் படிச்சுட்டு ஓ லெவல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் வருதா, இல்ல டெர்ம் வருதுண்டா, ஜஸ்ட் ஒரு வீக்குக்கு முன்னால நாம இருந்தால் போதுமானது. அங்க இருக்கிற அவ்வளவு சப்ஜெக்ட்டையும் நாம என்ன செய்யலாம், அழகா படிச்சு முடிச்சுட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஜஸ்ட் ஒரு ஒரு வீக் அல்லது 5 நாள், 6 நாள் இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஏ எடுக்கிற அளவுக்கு நாங்க படிக்கலாம். ஏன்னா, நாங்க அப்படிதான் படிச்சு பழகிது. எங்களோட ஓ லெவல்ல நாங்க அப்படிதான் படிச்சு பழகி ஏன்னா, நீங்க வகுப்புலலாம் பார்த்துருப்பீங்க. அ ஒவ்வொரு நாளும் படிப்போம். இப்போ ஓ லெவல் நாங்க படிக்கிற டைம்ல ஒவ்வொரு நாள் இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண காலம் தான் படிப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வராது. ஆனா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் ஒரு வீக் நாங்க இருந்து அத மீட்டல் மாதிரியோ, அல்லது எடுத்து வச்சு இப்ப அ நோட்ஸ் கூட எழுதிக்க மாட்டான். ஃபோட்டோ காப்பி எடுத்துட்டு வந்து அவளையும் படிச்சு போட்டு எழுதிவிட்டா நல்ல ரிசல்ட்ஸ். ஏன்னு ஒரு 75, 80 நாங்க ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வரலாம். இந்த நீங்க உங்களோட சீனியர்ஸ் மார்ட்ட சரி, அல்லது நாங்க இந்த சயன்ஸ் படிச்ச ஒரு இதுலக்குள்ள உள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ள அல்லது ஏதோ இடத்துல நீங்க சந்திக்க வேண்டி வந்தா பார்த்தீங்கன்னா, இந்த கெட்டிக்கார மாணவர்கள், அதாவது இந்த பேட்டர்ன்ல படிச்சு இருக்கிற இந்த மாணவர்கள் அடி வாங்குற ஒரு இடமாக இந்த ஏ லெவல் சப்ஜெக்ட் இருக்கு. அதுவும் இந்த சயன்ஸ். இது என்னன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வர என்னன்னா, இந்த ஓ லெவல்ல படிச்ச மாதிரி ஏ லெவல்ல அப்ளை பண்ண பழகுறது. எங்களுக்கு அந்த கடைசி டைம்ல படிச்சா மட்டும் போதும். நாங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, நாங்க கடைசி டைம்ல நாங்க படிச்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நாங்க எப்படி நாங்க ஓ லெவல் டைம்ல நாங்க அந்த டைமிங் யூஸ் பண்ணோமோ, அதே மாரி யூஸ் பண்ணிக்கூட இந்த கடைசி டைம்ல போயிருந்து என்ன செய்றோம்னா, அவங்க படிக்கிறது. அப்படி ஒரு கட்டத்துக்கு வரக்கு என்ன நடக்குன்னா, இங்க ஏ லெவலுக்கு அந்த முறை கை குடுக்காது. ஏன் அந்த டிஃபரண்ட் கொண்டு வரேன்னா, ஓ லெவல் வந்துகிட்டுன்னா, நாங்க என்ன தியரிய படிக்கமோ, அதுதான் இங்க கேள்விகளா வரப்போறாங்க. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ்ல கேள்விகளா வரும். நம்ம அங்க என்ன படிச்சு வச்சிருக்கோமோ, அதத்தான் நாங்க கேள்வியா கேட்போம். ஆனா ஏ லெவல் அப்படி இருக்காது. தியரிஸாக பார்த்தா நான் சும்மா எந்த பாடத்துக்காக நான் கதைக்கேன்னு கவனிங்க. பிசிக்ஸ பொறுத்தவரையிலடா, மொத்தமாக 11 யூனிட் இருக்கு. நம்ம அது சம்மந்தமா இப்ப நான் பேசுவோம். 11 அலகுகள் இருக்குது. இந்த 11 அலகுகள்ல இருக்கிற முழு தியரியையும் அதுல இருக்கிற முழு தியரியையும் எந்த அளவுக்குன்னா, நீங்க இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியரி உங்களுக்கு கிளியராக இருந்தால், 100% அந்த தியரி பார்ட் முழுமையாக கிளியராக இருந்தா, நீங்க போய் உங்களோட ஃபைனல் எக்ஸாம நீங்க எழுதுவீங்களாக இருந்தால், வெறும் 30 மார்க்ஸ் மட்டும் தான் நாங்க எடுக்கலாம். இந்த 30 மார்க்ஸுக்கா அதான் நான் சொல்றேன். இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்ன அந்த தியரி பார்ட் உங்களுக்கு ஃபுல் கிளியராக இருந்தால்
அங்க நாங்க போய் அந்த அறிவை நாங்க எடுத்துக்கிட்டு எங்களோட ஃபைனல் எக்ஸாம் நீங்க போய் சிட் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஃபைனல்ல வெறும் 30 மார்க்ஸ் மட்டும் வரும் பிசிக்ஸை பொறுத்தவரை எல்லாம் ஆல் சப்ஜெக்ட். அதாவது எம்சிக்கு வரைக்கும் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் சேர்ந்து நீங்க எழுதுவீங்களாக இருந்தால் மொத்தமாக 100க்கு 30 மார்க்ஸ் நாங்க எடுக்கலாம். அப்ப எங்க 70 மார்க்ஸ்? ஏன் இந்த கெட்டிக்காரர்கள் அடி வாங்குறாங்க? எஸ், அவங்க படிக்கிற தியரிஸ் அப்படியே போய் கதைக்கிறதால தான் இப்ப அங்க இருக்கிற பிரச்சனை வரும். இங்க என்னண்டாடா, நல்லா கவனிங்கடா. இந்த எக்ஸாம் பேப்பர் பேட்டர்ன் வந்துகிட்டு எப்படி இருக்க போகுதுன்னா 50 எம்சிக்கள் இருக்கும், ஸ்ட்ரக்சர் 4 கேள்வி இருக்கும், அங்கால 4 எஸ்ஐ நாங்க செய்யணும். சரியா? அதாவது இங்க வினவப்படுற வினாக்கள் எல்லாம் வெறும் இப்ப உதாரணத்துக்கு கவனிங்க. எம்சிக்யூ பொறுத்தவரையில ஒரு 50 எம்சிக்யூ கேள்வி வருதுண்டா 2 மணித்தியாலம் தான் அந்த எக்ஸாம் டைம். அப்போ ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடங்கள். 2.5 நிமிடத்துல ஒரு எம்சிக்யூ கேள்வி நாங்க செய்வோம். இதுல என்ன பிரச்சனைண்டா, ஒரு கேள்விய நாங்க ஏற்கனவே எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரப்போற அந்த கேள்வியை ஏற்கனவே அதுல இருக்கிற ஐடியாஸ்ல நாங்க ஒரு கேள்வி செய்யாம, நாங்க அந்த ஃபைனல் எக்ஸாம்ல போய் நீங்க இருப்பீங்களாக இருந்தாலும், உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் பிசிக்ஸ பொறுத்தவரையில அழகா 30 வருஷத்துக்கு மேல அழகா பேப்பர்ஸ் இருக்கு. மத்த சப்ஜெக்ட் மாதிரி அந்த சிலபஸ் மாறி, 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 மாறி வந்து அந்த கேள்விகள் அடி வாங்கி, அந்த கேள்விகள யூஸ் பண்ண இயலாத நிலைமையில பிசிக்ஸ் இருக்காது. நல்ல கேள்வி இருக்கு நம்மள்ட்ட. நாங்க 3 வருஷம் இல்ல, 5, 10 வருஷம் இருந்து கேள்வி செய்றது கேள்விகள் இருக்குது. பிசிக்ஸ பொறுத்தவரையில அவ்வளவு கேள்வி இருக்குது. அப்ப இந்த கேள்வி, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க செய்யாம, பழகாம போய் ஃபைனல் எக்ஸாம்ல இருப்பீங்களாக இருந்தா, நான் ஏன் அத சொல்றேன், அந்த 30 மார்க்ஸ் ஏன்னு நான் சொல்றேன் கவனிங்க. இருப்பீங்களாக இருந்தால், அந்த 2.5 நிமிடத்துல அந்த கேள்விய முடிக்க மாட்டீங்க. இதே தான் அந்த பேப்பர இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கக்கூடிய மாதிரிக்கு அந்த அறிவை நாங்க ஃபுல்லா எடுத்துட்டோம். நான் இன்னொரு ஆளுக்கு நான் ஃபுல் சிலபஸும் படிப்பிக்கிறேன்னா, உங்கள்ட்ட அந்த பேப்பர உங்களோட வீட்ட வச்சு நாங்க தந்தா, நீங்க அழகா அந்த 50 கேள்விக்கும் ஆன்ஸர் எடுப்பீங்க. ஆனா 2 மணித்தியாலத்துல எடுக்க மாட்டீங்க. உங்களோட தியரீஸ ஃபுல்லா அப்ளை பண்ணி, ஸ்டார்ட்ல இருந்து ஒவ்வொரு டார்கெட்டா டொட் பண்ணி அந்த கேள்விய நீங்க புடிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 அல்லது 6 மணித்தியாலங்கள் தேவைப்படும். அது பிரயோசனம் இல்லாத ஒரு எக்ஸாம். அறிவு சரி, பிசிக்ஸ் அறிவு எங்கள்ட்ட இருக்குது. பட் எங்கட ஃபைனல் ஏ லெவல் எங்கட நாட்டு கல்வி சிஸ்டத்துக்கு வந்துட்டு அது வெளியீடு இல்லாத ஒண்ணு. அப்ப இங்க என்னத்த எதிர்பார்க்காங்கன்னா, நாங்க எங்கட ஃபைனல்ல போய் இருக்க எக்ஸாம்ல இருக்க இந்த கேள்வி சம்பந்தமான பகுதிகள அந்த பிள்ளை தெளிவாக விளங்கியிருக்கணும்ங்கிறத எதிர்பார்க்கிறோம். அதுக்கான அந்த குறுகிய நேரத்துக்குள்ள அந்த கேள்விகள முடிக்கிற மாதிரி அங்க பேப்பர் செட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இத மனசுல வச்சு நான் இத மத்த இதுல நாங்க அடுத்தடுத்த அவங்க பாடங்கள் போக நான் மத்த விஷயங்கள கதைக்க நான் இதுல திருத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன்டா, இப்ப சயின்ஸ பொறுத்தவரையில அந்த பிள்ளை படிக்க வர பிள்ளைக்கு நீ இப்படித்தான் படிக்கணுங்கிற கதைய மட்டும் சொல்லிக் குடுத்தால் போதுமானது. ஏன்னா அவன் நல்ல இதோட நல்ல ஹோப்போட வாரான். நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனா இருப்பான். இங்க எங்கட வேலை அத கைட் பண்ற மட்டும் தான். இப்படி படிச்சா நீங்க வெல்லலாம். நீங்க படிச்சிருக்கிற அந்த பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் உங்கள மாத்திக்க பாருங்க. ஏன் நான் இத முதலாவது கிளாஸ்லயே உங்கள்ட்ட கதைக்கேன்டாடா, எங்கள்ட்ட இருக்கிற ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இருந்து படிக்கிற பிரச்சனை. நீங்க நான் சொன்னேனே அந்த லாஸ்ட் ஒரு கிழமை படிக்கிறது, 2 வீக்ஸ் படிச்சா மட்டும் போதுங்கிறவன்ட பிரச்சனை என்னன்னா, அவன் இருந்து படிக்கலாங்கிறது தான் பிரச்சனை. அவனால இயலும். அந்த வகுப்புல படிச்ச மாணவர்கள், மார்க்ஸ் வராத மாணவர்கள் மாதிரி இருந்து அழகா படிச்சு இன்னமும் அவன் என்ன செய்யலாம்? அவன்ட 75, 80 மாத்திருக்க இயலும். அவனுக்கு என்ன பிரச்சனை? இருந்து ஒரு இடத்துல படிக்கல. அது டைம செலவழிச்சு அந்த செல்ஃப் ஸ்டடிக்கான சுயமான கற்றலுக்கான நேரத்த அவனால குடுக்க இயலாது. அப்படி ஒரு மைண்ட் செட். அது இந்த ஏ லெவலுக்கு சரி வராது. நீ எந்த அளவுக்கு சுய கற்றலுக்கான நேரத்த உனக்கு குடுக்குறியோ, அந்த அளவுக்கு உனக்கு ரிசல்ட்ஸ் வரும். நான் சொன்ன விஷயம் தான். சுயமாக நீ பிராக்டிஸ் பண்ணி, நீ கேள்விகள படிச்சு, என்னடா எந்த ஆசிரியராலயும் முடியாத சில விஷயங்கள, அல்லது எங்கட பிசிக்ஸ பத்தி நான் கழிச்சுட்டு போறேன். கேள்விகள் அழகா விளங்கப்படுது. நாங்க படிக்கிற ஒவ்வொரு தியரியும் ஏன் நாங்க படிக்கணுங்கிறத கேள்வி தான் நம்மளுக்கு விளங்கப்படுது. நீங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டியூட்டோரியல் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான டியூட்டோரியல் ஒன்று கிடைக்கும். இதே மாரி ஃபர்ஸ்ட் யூனிட்லயே நாங்க ஒரு 5, 6 டியூட்டோரியல் உங்களோட கையில வந்து சேரும். அதிலேயே நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கேள்விகள். இது தியரி மட்டும் பரிமாணங்கள் சப்ஜெக்ட்டுக்கான தியரி ஒரு 4 பேப்பரோட முடிஞ்சுரும். ஆனா கேள்வி மட்டுமே நம்ம இதுல இன்னும் ஒரு 3 டியூட்டோரியல்ஸ் இதே மாதிரி டியூட்டோரியல்ஸ்ல 10 பேஜ் ஒரு 100 கேள்விகளுக்கு மாதிரி என்ன செய்யணும், ஒரு ஒரு இதுல வரும். நாங்க அந்த டியூட்டோரியல்ஸ் எல்லாத்தையும் நாங்க பிராக்டிஸ் பண்ண தான் போறோம்.
இது இப்ப நோக்கம் என்னன்னா, ஸ்டார்ட்ல ஒரு கதைய சொல்ல நோக்கம் என்னன்னா, நாங்க போய் எங்கட ஃபைனல் எக்ஸாம் 2028ஆம் ஆண்டு எங்கட ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். எங்கட பிசிக்ஸ பொறுத்தவரையில அங்க இருக்கிற அந்த 50 கேள்விகளும் நாங்க கேள்விப்பட்ட கேள்விகள். அதே கேள்வி அல்ல. அதுல தெளிவா இருக்கணும். அதே கேள்வி நம்ம எழுதிட்டு போனோம்னா, அப்படி ஒரு எக்ஸாம் எழுதி அதே கேள்வி அல்ல. அந்த கேள்விகள் சார்ந்த தியரி பார்ட்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். அந்த கேள்வி எப்படி செய்றங்கிற மெத்தட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத டார்கெட் பண்ணி தான் நம்மட கிளாஸஸ் வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸஸ் நடைபெறும். அதுல கவனமா இருக்கணும். அப்ப கேள்விய பழக்கிறது, கேள்விகளின் ஊடாக எங்க பிசிக்ஸ விளங்கி எடுக்கிறது. கேள்வி, 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 கேள்வி. இதுதான் நம்மளோட டார்கெட். அதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். அப்ப 2 விதமான ஆ கிளாஸஸ் க்ளோஸ் பண்ண வேண்டி வரும். ஒண்ணு என்னடான்னா, எங்கட டெர்ம டார்கெட் பண்ணணும். மொத்தமாக நீங்க இந்த உங்களோட லெவல் லைஃப்க்குள்ள மொத்தமாக 6 தவணைகள் எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டெர்ம், செகண்ட் டெர்ம், 6த் டெர்ம் வரும் வரைக்கும் நாங்க ஃபேஸ் பண்ணோம். அத அடுத்தது எங்களோட ஃபைனல் எக்ஸாம். அப்ப இந்த கிளாஸஸ் நாங்க ஃபாலோ பண்ணக்கு எப்படி வரணும்னா, ஒன்று டெர்ம டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் டெர்ம், செகண்ட் டெர்ம், தேர்ட் டெர்மோட நாம டெர்ம டார்கெட் பண்ணி நகர்ந்து வரணும். அதே மாதிரி எங்களோட ஃபைனல் எக்ஸாமையும் டார்கெட் பண்ணி வரும். அதுக்கான சில ஏற்பாடுகள் ஃபைனல் எக்ஸாம டார்கெட் பண்ணி அது ஒரு வேல நகர்ந்துட்டு இருக்கு. டேர்ம டார்கெட் பண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் நான் தனித்தனியா ப்ரிப்பேர் 2ஆ பிரிச்சு அத பார்க்க வேண்டி வரும். அத நீங்க அந்த கிளாஸஸ் போக நீங்க அத ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கே ஓன் ஐடியாஸ் ஒண்ணு வரும். இத செஞ்சா நம்ம இந்த டேர்ம டார்கெட் பண்ணலாம். அல்லது இத செஞ்சா நாங்க இந்த டேர்ம வெற்றிகரமாக நாங்க கடக்கலாம். என்றா இன்னைக்கு இதுன்னா இப்ப நீங்க இப்ப உதாரணத்துக்கு அந்த டேர்ம்ல வந்துட்டு அடிச்சுட்டு வர டார்கெட்ஸ் தான். அதாவது டேர்ம வந்துட்டு டார்கெட் பண்ணி ஒவ்வொரு டேர்ம்லயும் உடனே நீ என்ன செய்யணும் அப்படியே டெவலப் பண்ணி வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நாம ஒரு நல்ல ஒரு வொர்க் பண்ணி ஏன்னா நீங்க லெவல் படிக்க வந்து சரியா ஒரு 1 இயருக்கு பிறகு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டேர்மே இது பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க. எடுத்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்காது. மெக்கானிக்ஸ்ல ஒரு செகண்ட் 2வது யூனிட்ல வந்துகிட்டு 5த் பார்ட் வரும் வரைக்கும் நாங்க படிச்சதுக்கு பிறகு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும். அப்படி ஒரு பெரிய டைம் பண்றீங்க. அடுத்த டேர்ம்லாம் வெறும் 3, 4 மாசத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. கட கட கடன்னு அந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தான் நல்ல ஒரு டைம் பீரியட் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம நல்லா டார்கெட் பண்ணி ஒரு 75, 8க்கு மேல 9க்கு 90க்குள்ள அழகா வைக்கலாம். 98 எடுத்த பிள்ளைகளும் இருக்கு பிசிக்ஸ பொறுத்தவரை. அப்படி நாங்க டார்கெட் வச்சுட்டு, அத பாதுகாத்துட்டு இருந்தோம்னா சரி, நம்ம ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டெர்ம்ல வச்ச அந்த மார்க்ஸ நாங்க பாதுகாத்துட்டு, அதிலிருந்து நாங்க டெவலப் ஆயி இருந்தாலே எங்களுக்கு போதுமானது. எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வந்துரும் ஃபைனல்ல. அப்ப 2 விஷயம். அதான் சொன்னேன். உங்களோட டெர்மையும் டார்கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெர்ம டார்கெட் பண்ணி, அத உங்களோட ஒரு எல்லைக்கோடு மாதிரி நீங்க அத வச்சுக்கிட்டு, அதுக்கு மேல நாங்க அடுத்தடுத்த டெர்ம எப்படி கொண்டு வரலாம் என்ற மாதிரி. அடுத்து எங்களோட ஃபைனல் எக்ஸாம்க்கு நாங்க எப்படி வொர்க் பண்ணலாம்? ஃபைனல் எக்ஸாம்க்கு நாங்க எப்படி ரெடி ஆகலாம்ங்கிறதை நாங்க என்ன செஞ்சுட்டு வரோம். அதையும் ஒரு பேரலலா அதுக்குள்ளால கொண்டு வரோம். அப்ப அது சார்ந்த கிளாஸஸ் நடக்கும். அ அடுத்தது இந்த கிளாஸ பொறுத்தவரையில ரைட். கிளாஸ் நடக்கிற பேட்டர்ன் வந்துட்டு 2 விதமான பேட்டர்ன். நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஜேஜ் பிசிக்ஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த 2 விதமான கிளாஸஸ் பேட்டர்னும் வந்துரும். ஒண்ணு என்னன்னா, இப்படி ஸ்கிரீன் ஷேர்ல கிளாஸஸ் நடக்கும். சரியா? அது இப்ப உதாரணத்துக்கு இந்த தியரி பார்ட்ஸ கதைக்கிறதுக்காக வேண்டி, இப்படி ஸ்கிரீன் ஷேர்ஸ்ல எல்லாம் என்ன செய்யும்னா, கிளாஸஸ் நடக்க பார்க்கும். சில கிளாஸஸ்கள் முக்கியமான இப்ப உதாரணத்துக்கு நாங்க போர்ட்ல செஞ்சா தான் அத நாங்க வெற்றிகரமாக விளங்கிக் கொள்ளலாம்ங்கிற சில கேள்விகள், சில தியரி பார்ட்ஸ்கள் இது ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்தவரையில அடுத்தடுத்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு இப்படி ஷேர் தான் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த பேட்டர்ன் டியூப் ஃபுல்லா தியரிஸ் எல்லாம் டியூப்ல இருக்கிறதால, அது இன்னும் உங்களுக்கு இலகுவா இருக்கும். நாங்க இப்படி இந்த வேல நாங்க படிக்கிறது. இப்ப மெக்கானிக்ஸ பொறுத்தவரையில நாங்க இப்படி டியூட்டோரியல் தியரி பார்ட்ஸ்க்கு டியூட்டோரியல் வராது. உங்களுக்கு கொப்பில தான் நீங்க எழுத வேண்டி வரும். அப்ப கொப்பில தான் எழுத வேண்டி வரேன்டா, அது நம்மட அ இப்ப நீங்க நேரடியான கிளாஸ்ல இருக்கிற மாதிரி நாங்க அத ஃபீல் பண்ணணும். அப்ப அது வந்துட்டு ஒயிட் போர்ட்ல நடக்கும். அப்ப அப்படி 2யும் நம்ம கலந்து மாறி, மாறி கலந்து தான் நாங்க வரப்போறோம். அப்ப 2க்கும் நாங்க என்ன செய்யலாம், லேசா பழகிக் கொள்ளலாம். சிலர்களுக்கு வெஸ்டர்ன் ஷேர் வந்துகிட்டு புதுசா இருக்கு. அல்லது கொஞ்சம் அத ஃபீல் பண்றது என்னடா இப்படி உண்டு நம்மளுக்கு புது பழக்கம் மாதிரிங்கிறதுனால அதெல்லாம் தேவை கருதி நடக்கிற கிளாஸஸ் அறிப்பான். சில வீடியோஸ நம்ம கதைக்க வேண்டி வரும்.
சில வீடியோஸ் எல்லாம் முன்னாலே இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அடுத்த கருவிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதலாவது உங்களுக்கு என்னன்னா, வீடியோஸ் எல்லாம் தான் ஸ்க்ரீன்ல கதைக்க வேண்டி வரும். இப்போ உதாரணம் வேணியர் எடுக்கும் மாடியெல்லாம் நம்ம என்ன செய்யும், இப்போ இப்போ நான் உங்களுக்கு பக்கத்துல நின்று அதை செஞ்சு காட்டையில, இப்போ ஸ்கூல் லெப்ல நின்று செஞ்சு காட்டையிலான்னா, அப்போ அதை நாம இங்கே வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்யும், அதெல்லாம் கதைக்கிறதுக்கு அப்போ இப்படி ஒரு பேட்டர்னை நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். அப்போ அதையும் நீங்கள் அதை மனசுல வச்சுட்டு அப்போ ரெண்டுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், அதில் பழகிக்கொள்ற மாதிரி கிடைக்கும். அடுத்தது நம்பர்ஸ். இப்போ கவனிங்க, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் இந்த ஃபியூச்சோரியம் அகாடமி வந்துக்கிட்டு முழுமையாக மாணவர்கள நலன் கருதி சரியா சில ஏற்பாடுகள் நாங்கள் இங்கே செய்ய வேண்டி வரும். இங்கே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸை டார்கெட் பண்ணி கிளாஸஸ் நடக்காது. எங்களுக்கு இப்போ 100 பேர் 300 பேர் அந்த பிள்ளைகள் இருந்தால் தான் அந்த கிளாஸஸ் நடக்குமாண்டா இல்லை. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மாற ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குமாண்டா, படிப்பிக்கிற மாணவர்கள் எல்லாரையும் ஒரு ஹை லெவலில் நாங்கள் டார்கெட் பண்ணி தான் நடக்கிற மாதிரி. இப்போ இந்த லைவ் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஊரில் நடக்கிற லைவ் கிளாஸஸ்கள் அந்த ப்ரொஜெக்டுகள் எல்லாம் எப்படி நடக்கப்படுதுன்ட்டா, எந்த டார்கெட் வந்து ஃபிசிக்ஸை பொறுத்தவரை நல்ல ஒரு ரிசல்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணு. ஏழுமான இப்ப சயின்ஸுக்கு நான் அதான் சொல்ல வரேன். சயின்ஸுக்குள்ள படிக்க வார மாணவர் கெட்டிக்கார மாணவர். அவனை சரியாக வழி நடத்தினால் எல்லா மாணவர்களையும் என்ன செய்யலாம்னா ஒரு நல்ல ஒரு நிலையில வச்சு திருப்பலாம். அதுக்கு அந்தந்த டீச்சர்ஸ் மாற அர்ப்பணிப்புகள் அதெல்லாம் இது வரைக்கும் அதை நான் ஃபியூச்சரையத்தை பொறுத்தவரையில நான் அதை ஃபீல் பண்றேன். நான் ஒவ்வொரு டீச்சர்ஸ் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அதை வழி நடத்திட்டு கொண்டு வராங்க. இப்ப நாங்க இந்த முந்தினோட சீனியர் பேச்சு அதுக்கு முந்தின பேச்சஸ் நான் வழிகாட்டல்கள் எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி மற்ற இதுகளை ஒப்பிடக்கிறத விட மாணவர்களோட சைட்ல நின்று யோசிக்கிற மாதிரி அந்த கிளாஸஸ் எல்லாம் நடந்தது. அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ் பிசிக்ஸ் தான் முதலாவது நீங்க சந்திக்கிறீங்க. அதுக்கு பிறகு நடக்க போற மற்ற கிளாஸஸ் எல்லாம் நீங்க அதை ஃபீல் பண்ணீங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸ் மாறும் அந்த உங்களை அணுகிற முறைகள் அதுக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் உங்களுக்கு தெரியும். எனக்கும் அதுதான். இப்போ பிசிக்ஸை பொறுத்தவரை நீங்க 30 பேர் 40 பேர் இருக்கிறீங்கன்னா இந்த 40 பேரும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் என்கிட்ட தர மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி இப்ப நான் மட்டும் ஒர்க் பண்ணி சரி வராது. எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் என்ன சொன்னேன் கவனிங்க. 26 ஆகல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு தியரி கிளாஸஸ் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அது என்னன்னா அவிசாவல சைட்ல இருக்கிற ஒரு கேர்ள் ஒன்று. அவ நான் அங்க ப்ரொஜெக்ட்ல படிப்பிக்கிற இருந்தா அவ லைவ் கிளாஸுக்கு வரக்கூடிய ஒரு ஆள். ஆன்லைன்லயும் அவன் நேரத்தோட இருந்து அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்ப ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்காங்க. நான் அப்போ இப்போ இந்த கிளாஸஸ் தான் அவ்வளோ பேருக்கு என்னென்னா மைக் அன்மியூட்டில் மியூட் பண்ணலாம் அன்மியூட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கு. மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் லைவாக கிளாஸில் எப்படி இருந்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணி படிச்சீங்கன்னா சரி. நீங்கள் ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் கேட்டிருக்கோம். நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் இதை கேட்டால் இது ஒரு இது மாதிரி இருக்குமா, இது ஒரு சின்ன ஒரு டவுட் மாதிரி இருக்குது, இதை இவர்கிட்ட கேட்கலாமா இல்ல மற்ற பிள்ளைகள் என்ன நினைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேணும். அப்ப அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தேன். இப்ப நான் அந்த உதாரணத்தை சொல்லிட்டு நான் மிச்ச விஷயத்து வாரேன். அப்ப கிளாஸஸ் ஒரு லைட் கிளாஸ் என்னன்னா ஒரு ப்ராக்டிக்கல் நைட்ஸ் மாதிரி ஒரு கிளாஸஸ் ஒன்று இது பண்ண ஒரு 5 hours கிளாஸ் தொடர்ச்சி அந்த கிளாஸஸ் நடந்துட்டு இருந்த நைட்ல அவங்களுக்கு அந்த டேர்மை டார்கெட் பண்ணி நான் அந்த ஸ்ட்ரக்சருக்காக வேண்டி அந்த கிளாஸஸ் நடந்து இப்போ டியூட்டோரியல் போட்டு ஒரு 10 இல்ல 8 ஸ்ட்ரக்சர் கேள்விகள்னு நினைக்கிறேன். அதை தியரிஸோட நான் விளங்கப்படுத்திட்டு இருந்தேன். அப்ப அவையே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 3 hours போனது பிறகு ஒரு பிரேக் டைம் இருந்தேன். பிரேக் டைமை கொடுத்துட்டு வாங்க அடுத்து அந்த கிளாஸ் தொடர்ந்து போக அவை கூப்பிட்டு அவ ரெஸ்பான்ஸ் ஒண்ணுமே இல்லை. மற்ற பிள்ளைகள் இருக்காங்க, அவன் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் லைவ்ல இருக்குது கிளாஸ். அவட பேரு வந்துட்டு அதுல இருக்குது. அப்ப நான் அதை பார்த்துதான் கூப்பிட ஆள் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி என்னோட இப்ப கிளாஸஸ் முடியும் வரைக்கும் இருந்தா இப்ப நான் என்கிட்ட கொடுத்து நான் இது பண்ணிட்டேன். அடுத்த நாள் அங்க என்னன்னா இப்ப என்னை லைவா சந்திக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நான் என்ன ஆப்ஷன் சொல்லிக்கிறேன், நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல வர கொப்பியை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுற மாதிரி அதை அப்படி ஒரு கைடும் நடந்துட்டு இருக்கிறேன். நான் எங்கேயாவது அவங்கள லைவா இப்ப உதாரணத்துக்கு பதில்ல கென்டி மாடல்ல விசாவில் அப்படியான சப்ஜெக்ட் இதில் வர நீர்வம்பு அப்படி இதில் வரக்க அப்போ அப்படி நான் போகிற ப்ரொஜெக்டில் அந்த பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு கொண்டு வந்து அந்த கிளாஸில் நீங்கள் என்ன செய்யுங்க, கிளாஸ் முடிஞ்சு போகிற டைமில் அந்த கொப்பியை கொண்டு வந்து காட்டுங்க. அவங்க இதை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கிறத ஒரு சும்மா செக் பண்ணுறதுக்காக இது பண்ணுங்க. இப்போ அடுத்த நாள் டேர்ம் நான் அவனோட எக்ஸாம் டைம் நான் அங்கே நிற்கேன். அப்போ அவையும் அந்த டியூட்டோரியலையும் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அப்போ என்னடா கிளாஸ்ல நான் கூப்பிட ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஆனால் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அதுக்கிடையில் ரெக்கார்டை பார்த்து முடிச்சிட்டீங்கடா. ஏன்னா கிளாஸஸ் முடிய ரெக்கார்டும் அப்டேட் பண்ணி பட்டு
5 ஹவர்ஸ் ரெக்கார்ட், 3 ஹவர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் ரெக்கார்டே எப்படி நீங்க அதுக்கிடையில திரும்ப பார்த்துட்டு காலையில, இல்ல சார் நான் தூங்கிட்டேன். அப்ப நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன்னு பார்த்தா, அங்க என்ன அவ மேசையில தூங்கிட்டா பிள்ளைய எழுப்பி இது பண்ணல, இருந்து நோட்ஸ் எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்களோட அம்மா வந்து. அப்ப அந்த அளவுக்கு அந்த இது நடக்கு. இப்ப பேரண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கடைசி ஒரு நான் நினைக்கிறேன் 11:30 இருந்து அந்த கிளாஸஸ் நைட் ஒரு 1:30 வரும் வரைக்கும் நடந்த 2 ஹவர்ஸ் கிளாஸஸ். அவங்களோட அம்மா தான் இருந்து அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதிக்காங்க. இப்ப பிசிக்ஸ பத்தி ஒரு அறிவு இல்ல. ஆனா நான் சொல்ல இப்ப பிள்ளைக்கு விளங்கும் தானே. ஏன்னா படிச்சதுல ரிவிஷன் மாதிரி தியரிய செஞ்சுட்டு நான் அந்த கேள்விகளை செஞ்சு காட்டிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி செஞ்சேன். அவன் என்னன்னா அதெல்லாம் பெஸ்ட் டைம்ல போயிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தேன். அப்படி ஒரு வொர்க் நடந்துட்டு அப்படி வொர்க் பண்ணா மட்டும்தான் நாங்க ஒரு ஃபைனல் எக்ஸாம நாங்க என்ன சொல்லலாம், வெற்றிகரமா கடக்கலாம். அப்படி எல்லாரும் சேர்ந்து வொர்க் பண்ணினா தான் நானும் சரி, நீங்களும் சரி, உங்களோட பேரண்ட்ஸும் சரி. அப்ப இப்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம வொர்க் பண்ணினா, நாம என்ன நோக்கத்துக்காக இன்னைக்கு நான் சந்திச்சிருக்கோமோ, அத நான் வெற்றிகரமா எல்லாரும் கடக்கலாம். நீங்க அதுல கவனமா இருந்தீங்கன்னா சரி. நான் வந்து அப்ப இந்த விஷயத்துல எல்லாருமாவே சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், வொர்க் பண்ணுவோம். நீங்க ஒரு அ தள்ளி வச்சு பார்க்காத மாதிரி, இப்ப ஒரு சார்ன்ற அடிப்படையில ஒரு சகோதரன் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணினா, நான் ஏன் சொல்ல வாரேன்னா, அந்த டவுட்ஸ சொல்ல வாரேன். நீங்க இப்போ ஒரு அண்ணனா இருந்து அல்லது ஒரு அண்ணன்ட்ட நீங்க கேட்கலாம் தானே. இது சின்னவருன்னா உங்களோட வீட்ல இருக்கிற ஒரு அண்ணன்ட்ட வந்துட்டு இத விளங்கப்படுத்துங்கன்னா விளங்கப்படுத்தலாம். அப்ப நீங்க அப்படி ஃபீல் பண்ணாம, இது சின்ன விஷயம் தானா, இத கேட்கலாமாண்டா இல்லாமலுக்கு, ஏன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் தான்டா எங்களுக்கு அதான் நான் சொல்ல வரேன். அதாவது நாங்க எங்களோட பிசிக்ஸ படிக்கிற டைம்ல, இந்த சப்ஜெக்ட்ட படிக்கிற டைம்ல எங்கேயாவது நீங்க ஒரு இடத்துல சந்தேகத்த ஃபீல் பண்ணணும். அதாவது அத விளங்கிக் கொள்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு இடம் வருதுன்றால், நீங்க நினைச்சுக்கங்க, அங்க இருந்து தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் கேள்வி வரும். நாங்க தியரி படிக்கிற டைம்ல எங்களுக்கு எங்கேயாவது கஷ்டமா நாங்க ஃபீல் பண்றோம்னா, அங்க இருந்து தான் கேள்விகள கிளப்புவாங்க. பாருங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லயே நம்ம அத ஃபீல் பண்ணலாம். நம்ம ஒரு ஃப்ளோல படிச்சுட்டு வருவோம். பட் ஒரு இடத்துல டாக்லாம் வச்சிருப்பான். முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சிருப்பான். சில இடங்கள்ல ஒரு கடினமான ஒரு பாதை மாதிரி இருக்கும் அது. இப்ப அதுல இருந்தெல்லாம் அந்த கேள்வி நான் அதுக்காக தான் இந்த டியூட்ட அப்படியே வடிவமைச்சு வச்சிருக்கிறது. நம்ம இங்க தியரீஸ் படிச்சுட்டு இருக்கைக்கு எங்கால கேள்வியில நாங்க என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் ரிலேட்டடான கேள்வியில செஞ்சுட்டு, பாஸ்ட் பேப்பர்ஸ் கேள்வி, மாடல் கேள்வின்னு நாம செய்வோம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு நாங்க அச்சீவ் பண்ணலாம். எக்ஸாம் ஒவ்வொரு வீக்கும் நம்ம இப்ப உடனே இந்த வீக்கே நடத்தலாமான்னு கேட்டா, இல்ல நாங்க தியரி படிச்சதுக்கு வந்து நடத்தணும். இனி நாங்க ஒரு எக்ஸாம் ஃபாலோவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா, அப்புறம் ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? பேப்பர்ஸ் ஆன்லைன்ல நடக்கப்படும். அதுல நீங்க என்ன செய்யப்படும் உண்டு, படிக்கிற ஒரு படிச்ச வீக்குக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க செஞ்சு பார்க்கலாம். அதெல்லாம் இது பண்ணலாம். ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம்டா. இதோட நாங்க அந்த சப்ஜெக்ட்ல வருவோம்னு கவனிங்க. இந்த ஓ லெவல் எக்ஸாம பொறுத்தவரையிலடா, அல்லது ஓ லெவல்ல நாங்க கிளாஸ்ல ஃபீல் பண்ற டைம்ல, நம்ம சும்மா நார்மலா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் எக்ஸாம் பேப்பர் நீங்க செய்றீங்கன்னு வைங்களேன், மத்த எல்லாரும் சேர்ந்து இது பண்ற டைம்ல, உங்களுக்கும் ஒரு போட்டி ஒண்ணு நடந்துட்டு, ஒரு போட்டியுடைய மாணவர் உங்களோட ஏ, பிங்கிற 2 பேர் இருக்காங்க. அதுல ஏயும், பியும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர். எக்ஸாம்ன்டு வந்து அவங்க 2 பேருக்கு இடையில நல்ல ஒரு போட்டி ஒண்ணு நடக்கும். வகுப்புல 1ஆம் ஆள், 2ஆம் ஆள்ங்கிற அந்த ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி அப்படி ஒரு இதுல வந்துட்டு அந்த போட்டி போடக்கூடிய ஒரு 2 மாணவர். இப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா, நான் இப்ப 3 பாடத்த வச்சு கதைக்கணும். ஒரு 3 பாடங்கள் எழுதுறாங்கன்னு வைங்களேன். ஓ லெவல்ல 3 சப்ஜெக்ட்டா பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. ஒரு கற்பனை பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. அதேபோல அ மேத்ஸ் இருக்குதுன்னு வைங்க. இப்படி 3 சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப அந்த ஏயும், பியும் என்ன செய்றாங்கன்னாடா, மேத்ஸையும், கெமிஸ்ட்ரியையும் வந்துகிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி தான். அவருக்கும் 88ன்னா இவருக்கும் 88 தான். 2 சப்ஜெக்டும் ஒரு 88, 88, 70, 70 ஒரே மாதிரி பேப்பர் இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. பிசிக்ஸும் தான். எஸ்ஸே எல்லாம் ஒரே மாதிரிக்கு செஞ்சிருக்காங்க. ஏன்னா 2 பேரும் நல்லா படிக்கக்கூடியவங்க. கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியவங்க. அப்ப பிசிக்ஸும் இது பண்ணியிருக்காங்க. எஸ்ஸையும் அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பிசிக்ஸ்ல. ஸ்ட்ரக்சரையும் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. எம்சிக்யூல மட்டும் என்ன நடக்குதுன்னா, இப்ப ஓ லெவல்லயா எம்சிக்யூல மட்டும் என்ன நடக்குதுன்னா, ஆ அங்க இப்ப 40 எம்சிக்யூன்னு வைங்களேன். இப்ப 40 எம்சிக்யூல வந்து அங்க 40ன்னு வைங்க. அப்ப அங்க 40ல ஒரு ஆளுக்கு 38 சரி, ஒரு ஆளுக்கு 39 சரி. இப்ப வகுப்புல இருக்கிற மத்த மாணவர்கள் கூட இவங்க 2 பேரும் நல்லா செய்யக்கூடிய ஆளுங்கிறதால, இப்ப அந்த 39 சரி எடுத்தால் 1ஆம் ஆள்ல இருப்பார். சரியா? அதே மாதிரி 38 சரி எடுத்தால் வந்து ஏன்னா மத்த 2 சப்ஜெக்டும் ஒரே மார்க்ஸ் தான். இப்ப இங்க ஸ்ட்ரக்சர் எஸ்ஸையும் ஒரே மார்க்ஸ் தான். அதுல பிரச்சனை இல்ல. பட் எம்சிக்யூல மட்டும் தான்
39 சரி எடுத்தா வந்துட்டு முதலாம் ஆள், 38 சரி எடுத்தால் 2ஆம் ஆள். அதுல மாற்று கருத்து இல்ல. இது ஓ லெவல் வரைக்கும் நாங்க ஃபீல் பண்ணின ஒரு எக்ஸாம்ஸ். என்ன எக்ஸாம் எடுத்தாலும் நாங்க இப்படித்தான் நாங்க ஃபீல் பண்ணிட்டு வரோம். நீங்க இப்ப போட்டி பரீட்சைன்னு வந்து ஸ்காலர்ஷிப் எழுதிருப்பீங்க. அது உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் மேல வந்தா நீங்க பாஸ். ஓ லெவல பொறுத்தவரையில 75க்கு மேல ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஏ வரப்போகுது. இது ஒரு எக்ஸாம் ஒரு போட்டி பரீட்சை மாதிரி ஃபீல் பண்ணி நாங்க என்ன செய்றோம், இந்த ஓ லெவல் எக்ஸாம நான் இப்ப கதைச்சுட்டேன். அப்ப முதலாம் ஆளும், 2ஆம் ஆளும் வந்தாச்சு. வகுப்புல அப்படியே வந்தாச்சுன்னு வைங்க. அதே இது ஏ லெவல பொறுத்தவரையில் நல்லா கவனிங்க. இதே ஏபிங்கிற இந்த மாணவர்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க 2 பாடமும் அதே மாரி கழிக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. பிசிக்ஸும் எஸ்ஐயும் ஸ்ட்ரக்சரும் அதே மாரி கழிக்கிறாங்க. அதுலயும் மாற்று கருத்து இல்ல. எம்சிக்யூ அதே 39 ஒரு ஆளுக்கு சரி, அதே 38 சரி. இப்ப 50ன்னு வைங்களேன், 50 எம்சிக்யூல 39 ஒரு ஆளுக்கு சரி, 38 ஒரு ஆளுக்கு சரின்னா, நல்லா கவனிங்கடா. இந்த 30 சரி எடுத்தவன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 39 சரி எடுத்தவன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 22வது ரேங்க் வாரான்னு வைங்க. மேத்ஸ் ஒரு இன்ஜினியரிங் கிடைக்குது. 22வது அல்லது மெடிசின் படிக்கக்கூடிய ஒரு ஆள், பயோ படிக்கக்கூடிய ஒரு ஆள் வைங்களேன். அவ டாக்டர் ஆகுறா. 22வது டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்தவரை ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வைங்க. ரைட் இருக்கட்டும். 22வது ரேங்க் எடுத்துட்டு அவ மெடிசின் எடுத்துட்டு போய்ட்டா. எனி மெடிக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சம்திங் என்னன்னாலும் எடுத்துக்கலாம். சரி அல்ல கேட்கல டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலும் சரி. இப்ப 22வது ரேங்க் எடுத்துட்டு மெடிசின் என்டர் பண்ணியாச்சு. அவைய விட அவட பக்கத்துல இருந்த தோழியா இருக்கலாம். இல்ல சம்திங் போட்டியாளருக்கு 38 சரி. ஒரே ஒரு எம்சிக்யூ தான் பிழை. ஃபைனல் எக்ஸாம பொறுத்தவரை ஒரு மார்க்ஸ் இல்லாம போகும். ஒரு பிழை எடுத்தா ஒரு மார்க்ஸ் இல்லாம போகும். ஆனா, டிஸ்ட்ரிக்ட்ல வெயிங் எங்க போகும்னா 70% கிட்ட வரும். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்திருக்கு. ஒரு எம்சிக்யூ பிழை எடுத்தா உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு 70 பேர், 80 பேர், ஒரு 60 பேர், குறைஞ்சது ஒரு 30 பேர். அந்த டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்தவரையில ஒரு 40 பேர் டாக்டர் எடுப்படுறாங்கன்னு வைங்க. 40 பேர் தான் மெடிசின் எடுப்படுறாங்கன்னா, ஒரே ஒரு எம்சிக்யூவால அவட ரேங்க் வந்துட்டு 22லேருந்து அதுக்குள்ள ஒரு 60 பேர் வந்தா 82வது ரேங்க் வரும். ஒரு எம்சிக்யூவால என்ன செய்யுதுன்னா, அவட மெடிசின்ங்கிற ஒரு கனவே இல்லாம போகும். ஆனா என்னன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளும் முக்கியம்டா. என்னோட லைஃப்ப தீர்மானிக்க போற ஒரு கடினமான ஒரு பாதை. அத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிருவேன். ஏன்னா இத லேசா நீங்க படிக்கலாம், எழுதலாம்ங்கிறதெல்லாம் லேசா படிச்சு வெளில இயலாது. அப்படியான கதைகள் உங்கள்ட்ட கதைக்காங்கன்னா, அது அவங்களோட மைண்ட் வேற. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறைய பேர வச்சு படிக்கணும். அவங்க அந்த அந்த ப்ராஃபிட் அதுல வரணும்ங்கிறதுக்காண்டி சயன்ஸ வந்துகிட்டு, நீங்க எல்லாரும் படிச்சா எல்லாரும் கொண்டு போலாம். எல்லாரையும் நார்மலா படிச்சாலே போதும். அல்லது எல்லாராலயும் இயலும். எல்லாராலயும் இயலாது. அதுல கவனம் வரணும். நான் சொன்ன மாரி இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களால இயலும். அதுக்கு வழிகாட்டினால், அப்படி அந்த மாணவர்கள வழிநடத்தி போனால் எல்லாராலயும் இயலும்ன்றத விட, எல்லாரும் ஃபைட் பண்ணி பார்க்கலாம். நான் சின்ன விஷயம். அதுல கவனமா ஏன்னா இங்க நாங்க மார்க்ஸ பார்க்க போறது, இங்க ஸ்கோர் நாங்க பார்க்கிறோம். 4ஆம் தசமதானத்துல மாறும் இங்கு. சம்மந்தம் மேத்ஸ்ல ஒரு பாடம் இருக்கு. ஸ்கோர் வந்துட்டு சம்மந்தமா நீங்க படிப்பீங்க. A-level மேத்ஸ் படிக்கிறவர்கள் அதுல படிப்பீங்க. எங்களுக்கு அது இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்ல. சில விஷயத்த நல்லா பிடிச்சிட்டீங்கன்னு சரி. அப்ப அதையும் மைண்ட்ல எடுத்துட்டு என்ன செய்ய பாருங்க. அத ஒர்க் பண்ண பாருங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கேள்விகளும் முக்கியம் தான்ங்கிற விஷயத்த. ரைட். ஓகே. இனி எங்கட